TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 56வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ட்ராக் தலைமையில் கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 56வது கூட்டத்தொடரில் காலநிலை மாற்றம், பலஸ்தீன போர், உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளன. இந்த 56வது கூட்டத்தொடர் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. எனினும் இலங்கை தொடர்பான விவகாரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள 57வது கூட்டத்தொடரில் எடுத்துக்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஸ்தாபகத் தலைவர் தோழர் பத்மநாபனின் 34வது நினைவு தினம் இன்றாகும். வருடந்தோறும் ஸ்ரீலங்காவிலும் வெளிநாடுகளிலும் ஜூன் 19ஆம் தேதி போராட்டத்தில் உயிர் நீத்த அனைத்து போராளிகளையும் பொதுமக்களையும் நினைவு கூறும் வகையில் தியாகிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இம்முறை தியாகிகள் தினத்தினை ஒட்டி தமிழர் சமூக ஜனநாயக கட்சி வடகிழக்கு மாகாணங்கள் எங்கும் சுவரொட்டி பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அத்துடன் இன்று அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் உள்ள தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் பிராந்திய அலுவலகங்களில் இந்நிகழ்வு உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்படுகிறது. சென்னையில் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறைந்த தலைவர்கள் கல்யாணசுந்தரம், பத்மநாபா ஆகியோரை நினைவு கூற நாளை தமது அலுவலகத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். முதலாவது சொத்துக்கு வருமானம் ஈட்டுவோர் உத்தேச வாடகை வரியிலிருந்து விடுவிக்கப்படுவர் என்றும், சாதாரண வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அன்றி அதிக வருமானம் ஈட்டுவோருக்கே இந்த வரி விதிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உத்தேச வாடகை வருமான சட்டம் அதிக வாடகை வருமானம் ஈட்டுவோருக்கு மாத்திரமானதாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஒவ்வொரு நபரினதும் முதல் சொத்து இந்த வாடகை வரியிலிருந்து விடுவிக்கப்படும். அதே நேரம் சாதாரண வருமானம் ஈட்டும் மக்களிடத்தில் இந்த வரி அறவிடப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற நிலையியற் கட்டளையின் கீழ் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி ஆற்றிய விசேட உரையின் போதே இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆராய்வதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தினார். உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தின் பாதுகாப்புக்கும் சவாலாகவும் பிரச்சினைக்குரியதாகவும் அமையும் என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை எமது நாட்டின் முத்தரப்பு ஜனநாயக கட்டமைப்பில் நிறைவேற்றுனர், சட்டவாக்கம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 நிறுவனங்களிலும் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறையும் அதேபோல இவற்றுக்கிடையே அதிகாரப் பகிர்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குறைபாடுகள் இருப்பின் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இது திருத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஒரு நிறுவனம் மற்றொன்றை அடக்கி அல்லது மௌனமாக்கும் பிம்பத்தை உருவாக்காதீர்கள். வேறு ஒரு முறையை பின்பற்றி ஏதேனும் பிழைகள் இருப்பின் அவற்றை சரி செய்யும் அரசியலமைப்பு முறைக்கு செல்ல வேண்டும். உயர் நீதிமன்றம் வழங்கிய முடிவுகளை ஆராய தெரிவுக்குழுக்களை நியமிப்பதில் எமக்கு உடன்பாடில்லை. குறைபாடுகள் இருப்பின் வேறு ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்ட ரீதியான ஏற்பாடுகள் ஊடாக இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாலின சமத்துவம் சட்டமூலத்தின் பெரும்பாலான ஏற்பாடுகள் அரசியலமைப்புக்கு முரணாக உள்ளது என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன அறிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபைக்கு அறிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 121ஆம் உறுப்புரையின் பிரகாரம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட பாலின சமத்துவம் சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டமூலம் குறித்து உயர் நீதிமன்றம் முன்வைத்துள்ள திருத்தங்களை முறையாக செயற்படுத்தாமல் சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
அத்துடன் ஒரு சில உறுப்புரைகளை நிறைவேற்றுவதாயின் அதற்கு 2/3 பெரும்பான்மை ஆதரவுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கியுள்ளதாக சபைக்கு அவர் அறிவித்தார். இழப்பீட்டுக்கான அலுவலகம் 7 கொள்கைகளின் அடிப்படையில் மக்கள் சார்பாக செயற்படுகிறது என்று இழப்பீடு அலுவலக பணிப்பாளர் நாயகம் ஜே. கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2022 அமைதியின்மையால் பாதிக்கப்பட்ட மக்களின் அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் வாகனங்களுக்காக நாங்கள் இன்னும் மக்களுக்கு நிதி நிவாரணம் செலுத்துகிறோம். மேலும் டிசம்பர் 2023 வரை 26,538 முறைப்பாடுகளுக்கும் நிதி நிவாரணம் வழங்கியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற நுழைவாயில் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் கலைக்க போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். விரைவாக தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு கோரி வேலையற்ற பட்டதாரிகள் நேற்றைய தினம் பாராளுமன்ற சுற்றுவட்ட பகுதியில் ஒன்று கூடினார்கள். அதன் பின் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தமக்கு நியாயத்தை நிலைநாட்டாது விட்டால் பாராளுமன்றத்தினை முற்றுகையிடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து குறித்த ஆர்ப்பாட்டத்தினை கலைப்பதற்கு போலீசார் அறிவிப்புகளை செய்தனர். எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததை அடுத்து நீர்த்தாரை பிரயோகம் செய்யப்பட்டது. இதேவேளை அரச ஓய்வு பெற்ற தொழிற்சங்க கூட்டமைப்பும் பத்திரமுல்லையில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 7,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் அக்ரஹார காப்புறுதி கொடுப்பனவு ஆகியவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் சுமார் 2 மணித்தியாலங்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற அரச சங்கங்களின் உறுப்பினர்கள் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தொடர்ந்து வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது போலீசார் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் வீதியின் மறுபுறம் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்துமாறு கோரி யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் உள்ள இந்திய துணை தூதரகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டம் காரணமாக சுமார் 2 மணி நேரம் மருதடி வீதி ஊடான போக்குவரத்தை போலீசார் தடை செய்து வீதியின் குறுக்கே வீதி தடைகளை போட்டு பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தனர். இதனையடுத்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளியுடன் இந்திய இழுவை மடிப்படகுகள் அத்துமீறல் தொடர்பாக கடற்தொழிலாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டனர். இது தொடர்பில் யாழ் இந்திய துணை தூதரகம் வெளியிட்ட சமூக வலைத்தள பதிவில் இன்று யாழ் மாவட்ட மீனவர் சம்மேளனம், யாழ் மாவட்ட கிராமிய மீனவர் கூட்டமைப்பு மற்றும் வடகிழக்கு மீனவர் சங்கம் ஆகியவற்றுடன் பயனுள்ள கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினோம் என பதிவிட்டுள்ளது. இதே நேரம் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்து கொண்டிருந்த ஒரு படகையும் அதிலிருந்து 4 இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் விடத்தல் தீவில் அதானி நிறுவனம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பரிசீலிப்பதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விஜித்த மலல்கொட, யசந்த கோதாகொட மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய குழாமினால் நேற்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வன ஜீவராசிகள் மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு சங்கம் உட்பட பல தரப்பினரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மத்திய ஆசிய வான்பரப்பில் தெற்கு பயண பாதையில் வருடாந்தம் 15 மில்லியன் பறவைகள் சஞ்சரிக்கும் முக்கிய கேந்திர பகுதியாக இலங்கை காணப்படுவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் உயரமான வலைப்பந்து வீராங்கனையாக கருதப்படும் இலங்கையின் தர்ஜனி சிவலிங்கம் திருமணம் செய்து கொண்டார். தென்னிந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆர். பிரசாந்த் என்பவரையே அவர் திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் சென்னை ஓட்டல் ஒன்றில் நடைபெற்றது.
கடந்த வலைப்பந்தாட்ட உலகக் கோப்பை போட்டிக்கும் பின்னர் தர்ஜனி வலைப்பந்து மைதானத்திலிருந்து விடை பெற்றார். தர்ஜனி 4 வலைப்பந்து உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியதுடன் 5 ஆசிய வலைப்பந்து போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 2019ஆம் ஆண்டு வலைப்பந்தாட்ட உலக கோப்பையில் பங்கேற்ற போது தர்ஜனிக்கு 40 வயதாகும். வலைப்பந்தாட்ட உலக கோப்பை போட்டியில் விளையாடிய மிக வயதான வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றார். 2023ஆம் ஆண்டு வலைப்பந்தாட்ட உலக கோப்பையில் பங்கேற்றதன் மூலம் அவர் அதே சாதனையை முறியடித்தார். அந்த செய்தியோடு நிறைவு பெற்றது இன்றைய டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.